தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட நல்லதொரு சந்தர்ப்பமாக வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே பாராளுமன்ற பொதுத் தேர்தலும் அதனோடு சேர்ந்து தமிழகத்திலே 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. இந்த 20 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகின்ற ஒரு நிலைமை, சரியான நிலைமை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நமது சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 18 பேர் அன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை முதல்வராக நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்னதனால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் அவரை ஒருமனதாக முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 87 டிசம்பர் மாதத்திலே நம்மை விட்டு பிரிந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் நினைத்து கூட, அவர் முயற்சித்து கூட, அவரே முதல்வராகி கூட அந்த ஆட்சியை, புரட்சி தலைவரின் ஆட்சியை எஞ்சி இருந்த 2 ஆண்டுகளுக்கு தொடர முடியாமல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு எந்த ஒரு சிறு சலனமோ சலசலப்போ இல்லாமல் அம்மாவோடு 30 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு தாயாய், தோழியாய், அவருக்கு சகோதரியாய் உடனிருந்து அவரை பாதுகாத்த நமது சின்னம்மா அவர்கள் சொன்னதின் பேரிலே பன்னீர்செல்வத்தை அவரை பிடிக்கிறதோ இல்லையோ அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் 2 மாதங்கள் முதல்வராக இருந்தபொழுது அவருடைய செயல்பாட்டிலே மாற்றம் வந்தது. ஏற்கனவே அம்மா அவர்கள் காலத்திலே 2 முறை அவர் முதல்வராக நியமிக்கப்பட்ட பொழுது ஒழுங்காக இருந்த பன்னீர்செல்வம், அம்மா தான் இப்பொழுது மறைந்து விட்டார்களே, அவர் நம்மிடம் இல்லையே என்கிற தைரியத்திலே அவர் வடக்கிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டாக மாறி, அவர் முன்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆங்கிலேயர் காலத்திலே அவர்களது ஏஜெண்டுகள் இங்கே ஆட்சி செய்வார்களே, அதுபோல இவரும் நமது அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, ஏன் 2 முறை முதல்வராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் 3வது முறையும் நமது சின்னம்மா அவர்களால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 135 பேரும் அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கட்சியையே காட்டிக் கொடுக்கின்ற எண்ணத்தை, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றுவதற்கு உதவி செய்கின்ற விதமாக அன்றைக்கு செயல்பட்ட காரணத்தினால்தான் எல்லா தலைமை கழக நிர்வாகிகளும், கழக முன்னோடிகளும், ஏன் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி உட்பட அவரோடு அமைச்சரவையில் இருக்கின்ற தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த ஜெயக்குமார் உட்பட அனைவரும் சேர்ந்து அவரை பதவியிலே தொடரக்கூடாது, சின்னம்மா அவர்கள் தான் பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு காலியாக உள்ள பொதுச்செயலாளர் பதவிக்கு சின்னம்மா அவர்கள் தான் இருக்க வேண்டும், அம்மா அவர்கள் வைத்தது போல பொதுச் செயலாளர் பதவியையும் முதல்வர் பதவியும் சின்னம்மா அவர்கள் தான் வைக்க வேண்டும் என்று அவர் பல முறை மறுத்து கூட இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அவரை பிறகு முதல்வராக்க வேண்டும் என்ற பொழுதுதான் பன்னீர்செல்வத்திடம் இன்றைக்கு அவரோடு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி உட்பட 10 அமைச்சர்கள் அவரிடம் கடிதத்தை வாங்கி சின்னம்மா அவர்களை பன்னீர்செல்வம் முதற்கொண்டு அனைவரும் சேர்ந்து அன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி. ஆனால் தனக்கு பதவி இல்லை, இனி நான் முதல்வராக முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர் பிஜேபியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அம்மா அவர்கள் நிறுவனத்திலே சென்று அவர் அன்றைக்கு தியானம் இருக்க தொடங்கிய பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை எதிர்த்து அவர் திமுகவுடன் சேர்ந்து பிப்ரவரி 18 பழனிசாமியை முதல்வராக்கிய பொழுது அவர் எதிர்த்து வாக்களித்தார். ஆனால் அவருக்கு
பழனிசாமி முதல்வராக தொடர வேண்டும் என்பதற்காக சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால வாக்களித்த நமது கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ் செல்வன், நமது பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர், நமது கழக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் முத்தையா, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் டாக்டர் கதிர்காமு, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுப்பிரமணியம், நமது கழக பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் மாரியப்பன் கல்லூரி உட்பட இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அனைவருமே அன்றைக்கு பழனிசாமி முதல்வராக தொடர்வதற்காக அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் ஆட்சி நீடிக்க வேண்டும், சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்ற பொழுது சொன்னதை செய்ய வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஏறி அமர்ந்தவுடன் நம் ஊரிலே சொல்வார்களே, ஒரு வீட்டிலே சென்று சாப்பிட்ட கை, சாப்பிட்டு கழுவிய கை காய்வதற்குள் அந்த வீட்டிற்கு துரோகம் செய்வது போல, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல, ஏற்றி வைத்த ஏணியே எட்டி உதைப்பது போல இந்த பழனிசாமியும் அவருடன் இருக்கின்ற அமைச்சர்களும் சேர்ந்து டெல்லியின் பேச்சை கேட்டுக்கொண்டு சின்னம்மா அவர்களும் தினகரன் அவர்களும் அரசியலில் இருக்கக்கூடாது என்று அவர்களிட்ட ஆணையை நிறைவேற்றுகின்ற விதமாக என்னை அவர்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி கட்சியில் இருந்து நீக்கினார்கள். அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் அவர்களையும் அவர்களது பணத்தை நமது தலைமை கழகத்தில் எடுத்தார்கள். அவரையும் பொதுச் செயலாளரிலிருந்து விடுவிப்பதாக அறிவித்தார்கள். எங்களை ஒதுக்கிவிட்டு வேண்டுமென்றே ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி இருக்கிறது, அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று இவர்களாக சொல்லிக் கொண்டு இதே பழனிசாமியும் அவரை சேர்ந்திருக்கின்ற அமைச்சர்களும் என்னை துணை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்தவர்களும் அம்மாவின் தொகுதியிலே நடைபெற்ற இடைத்தேர்தலிலே பன்னீர்செல்வம் இரட்டையிலேயே முடக்கிய பொழுது எனக்காக தொப்பி சின்னத்திலே தெரு தெருவாக நான் சென்ற ஜீப்பிலும் ஆட்டோவிலும் தொத்திக் கொண்டு ஓட்டு கேட்ட இந்த இதே முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் திடீரென்று அந்த தேர்தல் நின்ற பிறகு அவர்கள் மிரட்டப்பட்ட காரணத்தினால் என்னை அன்றைக்கு ஒதுக்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று வரை நடந்து வருவது உங்களுக்கு தெரியும். அதை தட்டி கேட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் இன்றைக்கு கட்சியை விட்டு நீக்கினார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு சின்னம்மா அவர்களோடு இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலும் கட்சியை நாம் தான் காப்பாற்ற முடியும் என்கின்ற காரணத்தினாலும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அவர்கள் பொன்னை பொருளை விரும்பி இருந்தால், ஆட்சி அதிகாரத்தை விரும்பி இருந்தால், வசதி வாய்ப்புகளை விரும்பி இருந்தால், வருமானத்தை விரும்பி இருந்தால் இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே இருந்திருக்க முடியும். ஆனால் பழனிசாமியின் அரசியை காப்பாற்றியவர்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தியாக உள்ளத்தோடு இன்றைக்கு கட்சிக்காக அவர்கள் தங்கள் பதவியை இழந்திருக்கின்றவர்கள். அவர்களை இன்றைக்கு கூட நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல்முறையீடு செல்ல வேண்டும். ஏனென்றால் மேல்முறையீடு ஒரு 10 பேர் சென்று விட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொகுதியிலும் ஜெயிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். டெபாசிட் கூட வாங்க முடியாத அந்த கட்சி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களிடம் பேரம் பேசுகிறார்கள், ஆள்களை விட்டு தூது விடுகிறார்கள், நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்கள் என்று. இதுதான் இன்றைக்கு ஆட்சியாளரின் செயல்பாடு. தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, ஏழை எளிய மக்களின் நலன்களை புறந்தள்ளிவிட்டு, விவசாயிகளின் நலன்களை, தொழிலாளர்களின் நலன்களை, அரசு ஊழியர்களின் நலன்களை, ஆசிரியர்களின் நலன்களை, அதுபோல போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன்களை, நமது நெசவாள பெருங்குடி மக்களின் நலன்களை, மீனவ பெருங்குடி மக்களின் நலன்களை, ஏன் வருங்கால இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய நமது இதய சமுதாயம் வேலை இல்லாமல் இருக்கின்ற அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த முதலமைச்சரும் அந்த துணை முதலமைச்சரும் அவர்களோடு சேர்ந்த 33 பேரும் அவர்களுக்கு ஆதரவாக உள்ள அவர்களது அடிவரடிகள் மற்றும் வாழ்ந்தால் போடும் என்று டெல்லிக்கு இன்றைக்கு அவர்கள் ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து கையசைத்தால் அதற்கேற்ப இங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தடுத்த அத்தனை திட்டத்தையும், தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இங்கே தடுக்கப்பட்ட அத்தனை திட்டத்தையும், குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் அவர்களின் மருத்துவ கடமை நிறைவேற்றுவதற்காக அம்மா அவர்கள் அன்றைக்கு கவுன்சிலிங் தவிர என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே எடுத்திருந்த காலத்தில் கூட இன்றைக்கு நீட் தேர்வை அம்மா அவர்கள் எதிர்த்த காரணத்தினால் தமிழகத்திலே அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நிறுத்தப்பட்டிருந்தது. அது உட்பட அனைத்து திட்டங்களையும் அம்மா அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக தடுத்து நிறுத்திய அனைத்து திட்டங்களையும் இந்த ஆட்சியாளர்கள்
இன்றைக்கு வழிவிட்டு இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்தால் போதும், அவர்கள் பதவியிலே இருந்தால் போதும். ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் அரசியலில் இருப்பதிலே கஷ்டம் என்பதை தெரிந்து கொண்டு இருந்தவரை லாபம் வந்தவரை லாபம் என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமது பரமக்குடி தொகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள். எங்களை விட அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்பது தெரியும். காரணம், இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் நமக்கு இயற்கையை தந்த ஒரு வரப்பிரசாதமாக பாராளுமன்ற பொதுத் தேர்தலுடன் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. அதில் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் தொடர்வதற்கு, மீண்டும் மக்களாட்சி மலர்வதற்கு, தமிழறிவிருந்து நிற்பதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல பாராளுமன்ற பொதுத் தேர்தலும் எப்படி 2014 நாடு முழுவதும் ஒரு மாதிரியாக தீர்ப்பளித்தாலும் நமது தமிழ்நாட்டு மக்கள் தங்களது நலனை அம்மா அவர்களால் தான் பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளில் வெற்றி பெற செய்தீர்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நமது தமிழகத்திலே நீங்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை தட்டி கேட்டு பெற்றார்கள். அதே வழியில் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவரது தொண்டர்கள் உருவிலே நிறைந்திருக்கின்றார். இந்த இயக்கம் மாபெரும் வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்க முடியும். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் திகழப் போகிறீர்கள். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் நலன் என்பதை கருதி, அது நலனுக்காக என்பதை கருதி உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதால், அவர்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்டு முடித்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அடித்தளம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இல்லை. குறிப்பாக நமது தமிழ்நாட்டு மக்களை வாட்டுகின்ற காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமது பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுபோல எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். காரணம், அங்கேதான் அவர்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் தேசிய கட்சிகளை கண்டு ஏமாறாமல், அதன் கூட்டணிகளை கண்டு ஏமாறாமல், தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள மாநில கட்சியாகிய அம்மாவின் கட்சியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என்னை சந்தித்த நமது பரவக்குடியைச் சேர்ந்த நெசவாளர் பெருங்குடி மக்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அம்மா அவர்கள் இருந்தவரை ஜனவரி 2016 முடிய அவர்களுக்கு நெசவாளர்களுக்கு ரிபேட் கிடைத்தது. ஆனால் அதற்கு பிறகு 31/12/2018 வரை அவர்களுக்கு வழங்க வேண்டிய ரிபேட் தொகை 19 கோடி என்பதை, அதை அம்மாவின் ஆட்சி அமைத்து நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அல்லது எங்களுக்காக குரல் கொடுங்கள், இந்த செவிடர்கள் காதிலே விழுந்தாவது அதை செய்ய வேண்டும் என்று எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். இதுபோல நமது நெசவாள பெருங்குடி மக்களின் தொழில் நசிவுறாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் செய்து முடிப்போம் என்ற உறுதியையும் கூறி, தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி நம்மிடையே ஜாதி மத பேதமின்றி நாம் அனைவரும் இங்கே அமைதியாக வாழ, தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ, இங்க சமுதாய நல்லிணக்கத்தோடு வாழ அனைவரும் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நமது டாக்டர் முத்தையா அவர்களை மீண்டும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று தமிழகத்தின் அமைச்சராக அவரை பொறுப்பேற்க செய்ய வேண்டிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நமது இயக்கத்திற்காக தியாகம் செய்த அவரை உங்கள் மாவட்டத்தின் அமைச்சராக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.